ஸோ இந்த வீடியோவில் பைத்தானை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வந்து பைத்தான் டவுன்லோட்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க்கு வரும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தானோட அஃபிஷியல் சைட்டு லிங்க் வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ பைத்தானோட வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து சும்மா ரேண்டமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக அபவுட் பைத்தான், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்டேஷன், கம்யூனிட்டி, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி ஃபுல்லாக பைத்தானோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும் எல்லோ கலரில். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் வந்து இன்ஸ்டால் நவுன்னு நீங்கள் ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கீழே இருக்க செக் பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ பைத்தான் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. செட்டப் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. இன்ஸ்டால் ஆகிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். கீழே வந்து இருக்கிற க்ளோஸை வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐடிஎல்இன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஐடிஎல்இ பைத்தான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தான் வந்து ஓப்பன் ஆகிடும். பைத்தானோட ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து அவுட்புட் கன்சோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த நியூ ஃபைலை கொஞ்சம் ட்ராக் பண்ணி நான் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ ரைட் சைடில் நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கன்சோலில் நான் வந்து அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ஒன்று ரைட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஓப்பன் பிரேஸ் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். திரும்ப டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ மேலே ரன்னு இருக்கும். ரன் டேப் ஓப்பன் பண்ணிட்டு ரன் மாடியூல்னு இருக்கும். ஆர் நீங்கள் F5 கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைலை சேவ் பண்ண சொல்லி கேட்கும். ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூவாக கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்து பைத்தான்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபைல் நேமை வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணணுன்னா லாஸ்ட்டில் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py கொடுத்து சேவ் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே என்னோடய ஃபைல் டைப் வந்து பைத்தான் ஃபைல்ஸ்ன்னு இருக்கனால நான் ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேனோ அது வந்து என்னோடய அவுட்புட் கன்சோலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் அகைன் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹலோ எவ்ரி ஒன்ன்றதை டைப் பண்ணிவிட்டு அகைன் ரன் பண்ணி காட்டுறேன். ஹலோ எவ்ரி ஒன். ஸோ டபுள் கோட்ஸில் ஹலோ எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் மாடியூல் ஹிட் பண்ணுறேன். அதனால நீங்கள் ரன் மாடியூலில் ஹிட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஃபைலை சேவ் பண்ண தான் சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து ஹலோ வேர்ல்ட் நான் ஃபஸ்ட்டு கொடுத்ததும் ஹலோ எவ்ரி ஒன் நான் செகண்ட் கொடுத்ததும் பிரிண்ட் ஆகிடுச்சு.
இப்போ உங்களுக்கு பைத்தானை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ்.